Welcome to Soundar's IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's newspaper analysis and overview. வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் பார்க்கலாம். இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக அது இம்பார்ட்டன்ட் இல்லை. டிஜிசியை பற்றி ரெகுலராக நியூஸ் இருக்குது, ரெகுலர் நியூஸ். இது அதனால் கண்டிப்பாக பார்க்கணும். இதை பற்றி ஆல்ரெடி இதை பற்றி போன வீடியோவில் பேசியிருக்கேன். இதை போய் பாருங்கள். இந்த ஃபிலிம்ஸ் இதை பற்றி கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். இதை பற்றியும் வேணாம். ஓவர் பொலிட்டிக்கலாக இருக்க நியூஸ் படிக்காதீங்க. படித்தாலும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டெப்த்தாக படிக்காதீங்க. இந்த ஆர்டிக்கல் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்னா நம்ம என்ன பார்க்கணும், ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டட் பார்க்கணும். ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டட் என்ன பார்க்கணும்னா இதோட பாடி யூஜிசி பற்றி பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எனக்கு இந்த பாடியை ரிப்பீல் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பில்லு ஒன்று பாஸ் பண்ணாங்க. அந்த பில்லை பற்றி பார்க்கணும். டிராஃப்ட் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பில் 2018 இந்த பில்லை பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். தென் என்ன பார்க்கணும், நாக். இந்த மூணு பற்றியும் பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூஜிசி பற்றி பார்க்கலாம். யூஜிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆக்ட் கீழே வருதுன்னா யூஜிசி ஆக்ட் 1956 கீழே வருது. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் கீழே வருது. இதோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங், டிட்டர்மினிங் அண்ட் மெயின்டைனிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ரெண்டாவது இவங்க தான் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. தே ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டிஸ் and colleges in India. Last, they disperse funds to them. Recognized colleges and universities funds disperse பண்ணுவாங்க. இதுவும் இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. தென் நாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடேஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ரேங்கிங் பண்ணுவாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டி காலேஜஸாக அசஸ் பண்ணி ரேங்கிங் பண்ணுவாங்க. நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நாக்கோட ரேங்கிங் படி எங்கள் காலேஜ் ஃபஸ்ட்டு, எங்கள் காலேஜ் செகண்ட், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த நாக் ரேங்கிங் பற்றி பார்த்துக்கோங்க. இது யார் ஃபண்டட் பைன்னு பார்த்தீங்கன்னா இது அட்டானமஸ் பாடி அண்ட் ஃபண்டட் பை யூஜிசி. நீங்கள் போய் என்ன பார்க்கணும் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் பில் 2018 இதை பற்றி போய் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இந்த நியூஸ் பார்த்துக்கோங்க. இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். EU கார்பன் டேக்ஸ் அது மாதிரி கேட்க மாட்டாங்க. ஃபிலிம்ஸில் இப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னா என்ன, யார் என்னன்னு கேட்கலாம், வாட்டுன்னு கேட்கலாம். தென் எப்படி கேட்கலான்னா இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா, EUவா, WHO இப்போ UNFCCயா, இதை மாதிரி கேட்கலாம். இதை மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. நான் இந்த ஆர்டிக்கல் பற்றி டீட்டெயில்டாக பேசலாம். நான் அதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த EU கார்பன் டேக்ஸுங்கிற பேர் தான் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இது பேர் தான் EU கார்பன் டேக்ஸு. இதை எதுக்காக கொண்டு வர போகிறாங்கன்னா 2 முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா EU ப்ராடக்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும் நான் EU ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபியர். அது எதுக்காக இந்த ஃபியர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூரோப்பியன் யூனியனில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான், அவங்க பண்ணிக்கிறது. இப்போ டெக்னாலஜி ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறாங்க. சிமெண்ட்டில் ஃபேக்ட்ரியிலேருந்து நிறையா கார்பன் வெளியில் போகாமல் இருக்கிறது ஒரு டெக்னாலஜி ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதுக்காக சம் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இப்போ சம் ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் சிமெண்ட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 50 ரூபா அதிகமாகுது, இதில் ஒரு 50 ரூபா அதிகமாகுது, 100 ரூபா அதிகமாகுது. ப்ரொடக்ஷன் ஒரு 100 ரூபா, இப்போ 250 ரூபான்னு விற்றாதான் லாபம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் யூரோப்பியன் யூனியன்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, சைனா இது மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து இப்போ இதெல்லாம் டெக்னாலஜியையும் பண்ணல, ஸ்டாண்டர்ட்ஸும் பண்ணாமல் அவன் 100 ரூபாய்க்கு இப்போ சிமெண்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இவங்க 250 ரூபாய்க்கு விற்றா தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும்.
இவங்க 100 ரூபாய்க்கு விற்றாவே 50 ரூபா லாபம் கிடைக்கும்னா இப்போ இந்த டேக்ஸ், இந்த EU டேக்ஸ் மூலியமா என்ன பண்ண போறாங்கன்னா, இப்போ எவ்வளோ மிச்சம் இருக்கு, 150 ரூபா. இப்போ வந்து இவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குதுன்னா இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா 250 ரூபாய்க்கு ஆக்க போறாங்க, 150 ரூபா டேக்ஸ் பண்ணி. இதுதான் வந்து இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இப்போ நான் சைனாலேருந்து வர இதுவும் 250 ரூபா ஆக போகுது. இப்போ EU ப்ராடக்ட் 250 ரூபா. இது வந்து ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் ஆயிரும் இந்த டேக்ஸ் மூலியமா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்றாங்கன்னா, அவங்க பாரிஸ் டீலையும் எங்களால் வந்து காப்பாற்ற முடியும், அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸையும் எங்களால் சேஃப்கார்ட் பண்ண முடியும் இந்த கார்பன் டேக்ஸ் மூலயமா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து இந்தியா வந்து ஆதரவு இல்லை, இதுக்கு இந்தியா வந்து அகெயின்ஸ்ட். இதை மாதிரி டேக்ஸ் கொண்டு வந்தால் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டார் பயங்கரமாக பாதிக்கப்படும்னு சொல்லி பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸ், நம்ம வந்து பெருசாக இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் பெருசாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதில்ல. பட் நம்ம வந்து போக போக பண்ணுறோன்னு சொல்லி நம்ம வந்து UNFCCயில் சொல்லியிருக்கோம். பாரிஸ் டீல்லையும் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம GI டேக் பற்றி பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கலில் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசியிருந்தாங்கன்னா அதை பற்றி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம GI டேக் பற்றி பார்க்கலாம். GI அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் இது என்ன ஜேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி குள்ளார வரும், ப்ராப்பர்ட்டி கீழே வரும். இது வந்து எந்த ஆக்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999 கீழே வரும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து இது கீழே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா 10 இயர்ஸ் வந்து வேலிடிட்டி. ஆஃப்டர் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ரினிவல் பண்ணோம். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம இது கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீகல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு. தென் ப்ரிவென்ட்ஸ் அன்ஆத்தரைஸ்ட் யூஸ். இதை வந்து யாரும் அன்ஆத்தரைஸ்டாக யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்கனாமி ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடியூசர்ஸோட எக்கானமி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து நேச்சுரலாக க்ரோ ஆகிற விஷயங்களும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸு இதை மாதிரி விஷயத்துக்கும் கிடைக்கும். அண்ட் மேனுஃபேக்சருக்கும் கிடைக்கும், மேனுஃபேக்சர்டு கூட்ஸுக்கும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்ப்பூர் பாட்ரி, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா மேங்கோ. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். DRDO பற்றி அடிக்கடி நியூஸ் வருது, இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. DRDO பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். DRDOனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. DRDOனா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே வரும். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்பஸ் டு அச்சீவ் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி அண்ட் சிஸ்டம்ஸ், டெக் அண்ட் சிஸ்டம்ஸ். இதுதான் இவங்களோட அப்ஜெக்டிவ் ஆர் பர்பஸ். இவங்களோட மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இதெல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்களான்னு. ஃபஸ்ட்டு ரஸ்டம் 2, இது வந்து ஒரு ஹெவி டியூட்டி ட்ரோன், ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ்லி மேக் பண்ணது, 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி போய் பாருங்கள். அப்புறம் INS அரிஹந்த், இதுதான் இந்தியாஸோட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பேலஸ்டிக் மிசைல் சப்மரைன்.
இதையும் இவங்க தான் லான்ச் பண்ணாங்க. இதையும் போய் பாருங்கள். 2018 இது வந்து ஆப்ரேஷனில் இருக்குது. அப்புறம் மிஷன் சக்தி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது பயங்கரமாக நியூஸில் இருந்துச்சு. ஆன்டி சேட்டலைட் சிஸ்டம் இந்தியாவோடது. ஒரு சேட்டலைட், எனிமி சேட்டலைட் நம்ம ரேடாருக்குள்ளார வந்துச்சுன்னா நம்ம அதை சுட்டு கூட வீழ்த்தலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் டெக்னாலஜி இது. 2019 லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்துல் கலாமோட ப்ரோக்ராம் இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இதை பற்றியும் போய் பாருங்கள். இது கீழே தான் அக்னி, பிருத்வி இதெல்லாம் வரும். இதை போய் பாருங்கள், டீட்டெயில்டாக போய் பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஷெட்யூல்டு ட்ரைப் லிஸ்ட்டில் ஒருத்தவங்கள சேர்க்கணுன்னா என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி போன ஒரு 4-5 வீடியோஸ்க்கு முன்னாடி பேசியிருக்கேன். அதை போய் பாருங்கள். இந்த ஆர்டிகல் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கொலிஜியம்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் பெருசாக இல்லை நியூஸு. தேங்க்யூ ஆல். See you again tomorrow. Signing off by Kaushik Karna. Keep smiling. Thank you all. Thank you.